என் பெற்றவர்களை வணங்கி அன்பு நிறை அவைக்கும் அறிவு நிறை மேடைக்கும் ஒலிகை ஜெயாவின் இனிய வணக்கம். பெரியோர்களே, நான் தம்பி கதிர் லோகனின் இலக்கியம், செயலாக்கம், நற்பண்பியல் போன்றவற்றை சங்க இலக்கிய பாடல்களுடன் சில ஒப்புநோக்கை தருகிறேன். பெரியோர்களே, சங்க இலக்கிய பாடல்களுடன் சிறு ஒப்புநோக்கு. நியாயம் நியாயம் யாராகியரோ எந்த முந்தையும் அம்முறை கேளீர். நீ என் நியாயம் எவ்வளி அறிந்தனரோ சம்புலப்பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சந்தான் கலந்தனவே. இந்த குறுந்தொகை வெண்பா கூட்டு போல இந்த மண்டபத்திலே நாங்கள் அன்பால் கலந்தோம். கதிர் லோகனின் இலக்கியத்தால் இணைந்தோம். சிறப்பு. அன்பார்ந்தவர்களே, இன்று 143 கவிகளை கொண்ட ஒரு பனுவல் வெளியீடு காண்கின்றது. அந்த வகையிலே இலங்கையிலே முதல் கவி பாடியவர் மலையக தம்பந்தேனியாவை சேர்ந்த பூதன் தேவனார். அது பல பரிமாணங்களை பெற்று சிறகு விரித்து ராவண தேசத்திலே இருந்து இந்த வடிவான பனிபடும் தேசமான சுவிஸ் நாட்டிலே, அதிலும் இந்த நியூயர்க் மண்டபத்திலே வெளியீடு காண்பதென்பது தமிழுக்கும் பெருமை, தம்பி கதிர் லோகனுக்கும் பெருமை அல்லவா? அன்பார்ந்தவர்களே, இந்த பனுவலின் வடிவான அட்டைப்படத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பு இது எங்களுக்கு ஒரு கவர்ச்சியை தருகிறதல்லவா? அந்த வகையிலே நான் இந்த சிறந்த இலக்கியவாதியின் ஆளுமை என்பேன். எனவே நான் தம்பி கதிர் லோகனை வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் அறிஞர்கள். ஆனால் நான் ஒரு படைப்பிலக்கியத்துக்கு சூட்டப்படுகின்ற நாமம் அல்லது தலைப்பு, அதையொட்டிய திரட்டிலிருந்து வெளிக்கிளம்புகின்ற கனதிமிக்க செய்திகள் உங்களை போன்ற வாசகர்களை உள்வாங்குகிறது. எனவே இந்த பனுவலின் பக்கத்தை புரட்டுங்கள், படியுங்கள். பெரியோர்களே, நீரளவே ஆகுமான் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமான் நுண்ணறிவு என்பதற்கொப்பாக தம்பி கதிர் லோகன் இதுவரை தம்பி சிவபாலா போல 100கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். இது சாதாரண விடயம் அல்ல. அத்துடன் தனது குலதெய்வமான வாழை அம்மனுக்கும் சில பாடல்களையும் லண்டன் காற்று வெளிக்கும் வரைந்து வருகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த பனுவல் வெளியீடு, இதையொட்டி நான் உங்களுக்கு தெரியும், படுக்காசு புலவர் தண்டலையார் சதகத்திலே உள்ள ஒரு பாடலுடன் ஒப்பு நோக்குகிறேன். அது பெரும் பாடல். அதை சுருக்கித் தருகிறேன். சும்மா இருந்து வீணே சிறக்கும் தாளினும் அருளால் தண்டலையில் சேராது தேசமெல்லாம் பறக்கும் காகம் தான் அமரும் கொம்பறியாது. அந்த காகத்தின் இலக்கு நோக்கி பறக்கிறது. பறக்கும் போது தான் எங்கே அமருகிறேன் என்று யோசிப்பதில்லை. அந்த வகையிலே இவர் இன்று இந்த பனுவலை வெளியீடு செய்திருக்கிறார். சிறப்பு. ஒரு அவருக்கு நீங்கள் ஒரு கைதட்டி வாழ்த்துங்களே. அது மெசிக்கு. அன்பார்ந்தவர்களே, குஞ்சி அளவும் கொடுத்தானை கோட்டளவும் பெண்களின் மஞ்சள் அழகும் அழகல்ல. அப்ப எது அழகு? வடிவு. கல்வி அழகே அழகென்கிறான் நாலடியாரும்
ஔவையம். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், பெரியோர்களே, இவர் பாட்டரசர் ஐயாவிடம் இந்த வயதிலும், திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த வயதிலும் இலக்கணம், வெண்பா, கலித்தொகை, விருத்தம் 1000 என கற்று வருகிறார். இது சாதாரண விடயமல், என்னால் முடியாது. பெரியோர்களே, இவர் தனது இந்த பணிவல்லே வந்து பவனந்தி முனிவர் சொல்லுகிறார், ஆற்றொழுக்கரிமா நோக்கத்தவளை வாழ்ந்து பரிந்தின் வண்ண சூத்திர நிலை என்று. எப்படி? ஆற்றொழுக்கரிமா நோக்கத்தவளை பாய்ந்தும் பரிந்தின் வண்ண சூத்திர நிலை என்கிறார். அதற்கொப்பாக இவரது கவிதைகளிலே அம்மா சரளா அம்மா போல, ஆனந்தராஜா சின்னப்பு போல நான் பல உணர்வு வெளிப்பாடுகளையும் சொற்சுருக்கம், சொல்வீச்சு, சந்தம், படிமங்களை காண்கின்றேன். பெரியோர்களே, கவிதைக்கு அழகு வடிவு நான் சொல்ல தேவையில்லை, சந்தமும் படிமமும் தான். எனவே நீங்கள் இந்த புத்தகத்தை படியுங்கள், படியுங்கள். பெரியோர்களே, இவர் ஒரு நல்ல மனிதன். அது இங்கே கூடியிருக்கிற சபையோர்ல இருந்தே புரிந்து கொள்ளலாம். நல் மனிதன் பற்றி ஐந்திணை இப்படி கூறுகிறது, 95 தடுமாறுளத்தான் அங்கொரு குணர்ந்த ஐந்திணை என்கிறது. அதையும் தாண்டி தொல்காப்பியர் சொல்லுகிறார். அது பெரிய பாடல், 3 சொல்லில் தருகிறேன். உலகம் உயர்ந்தோர் மாட்டே என்று. அந்த உயர்ந்தோர் மாட்டே என்பதற்கு இவரிடம் தற்பெருமை இல்லை, தற்புகழ்ச்சி இல்லை, தற்புழுகும் இல்லை. அதையும் தாண்டி ரஷ்யா தாய் நாவலை வரைந்த மார்க்கிங் கார்கி போல அவர் சொன்னது போல தான் சார்ந்த பக்கமே சிறப்பென்ற கருத்தியலும் இல்லை. அதனாலே இவர் பனை போல் உயர்ந்து நிற்கிறார். பெரியோர்களே, இது சாதாரண விடயம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இலக்கியம் என்பது ஒரு மொழியின் வெளிப்பாடு. தம்பி மதுரன் இங்கே கருத்துரைக்கும் போது சொன்னான், இன்று மொழி நாடு என்று. இலக்கியம் என்பது ஒரு மொழியின் வெளிப்பாடு. அதாவது ஒரு படைப்பிலக்கியத்தின் உன்னத நோக்கம், ஒரு படைப்பிலக்கியத்தின் உன்னத நோக்கம் வந்து பெரியோர்களே, உங்கள் உணர்வுகளையும் மெல்லிய உணர்வுகளையும் தட்டி எழுப்புவதுதான். எனவே நீங்கள் இந்த புத்தகத்தை படியுங்கள், படியுங்கள், அடுத்தவருக்கும் பகிருங்கள். பெரியோர்களே, முடிவுக்கு வருகிறேன். பெரியோர்களே, ஒரு தெரிதலுக்காக உங்களிடம், உங்களுக்கு தெரியும், கேட்கிறேன். இங்கே ஆளுமையுள்ள இலக்கியவாதிகள், சிறந்த பேச்சாளர்கள், புத்தகங்கள் வெளியிட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். யாராவது கூறுங்கள், சுவிஸிலே இதுவரை எத்தனை நபர்கள் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று. இன்று தம்பி கதிர் லோகனுடன் 71 நபர்கள் புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, அத்தனை விவரம் என்னிடம் உண்டு. அன்பார்ந்தவர்களே, தம்பி கதிர் லோகன், உன்னை நான் வாழ்த்துகிறேன். நீ வாழ்க, நீ குடும்பம் வாழ்க, நீ எழுத்து வாழ்க, படைப்பும் தருக. அன்பார்ந்தவர்களே, இந்த அறிஞர்கள் மத்தியிலே சிறியோனாகிய எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த தம்பி கதிர் லோகனுக்கும் அவரது குடும்பத்துக்கும் நான் வள்ளுவனை துணைக்கழைத்து பனையளவு நன்றி சொல்லி
வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், விடைபெறுகிறேன். இப்போது அரங்கிலே பொலிகையூர் ஜெயா கவிஞர் எழுத்தாளர் அவருக்கு மாண்பீட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது